எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என்ன சொல்லுங்களேன், எல்லாமே நீர் தந்தது. வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உள்ளவரே நீர் தந்தது, ஆமென். உம்மன்பால் நான் தந்தது, உள்ளவரே நீர் தந்தது, உம்மன்பால் நான் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது, உங்கள் அச்சல்யத்தால் வந்தது, ரட்சிப்பு நீர் தந்தது, அச்சல்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற நாம் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். கொஞ்சம் பேரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பலனடைந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தியை கொடுத்தேன். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லி பலவானை குறித்து நம்ம செய்தியை கேட்டோம். அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தெரியல. இன்றைக்கு அதிலே வரக்கூடிய பின்பகுதி பலவீனன், அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, பாடல்கள் மூலமாய், துதி ஸ்தோத்திரங்கள் மூலமாய், ஆண்டவரே காணிக்கை மூலமாய் நீர் மகிமைப்பட்டீர். நீர் பேசும் அடிமை வெறும் பாத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவையான சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தும். நீர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு காதையும் திறந்துடலும், ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்துடலும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உத ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் கடந்து போக உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:27. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு பலவீனன் அல்லது பலவீனர்கள், வீக் ஒன்ஸ். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் பலவீனர்களுங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. பலம் உள்ளவர்கள் யார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானித்தோம். ஞானத்தில், அறிவில், அந்தஸ்தில், செல்வாக்கில், பணப்பழத்தில், ஆழ்பழத்தில், இப்படி அநேக விதங்களிலே பணம் படைத்தவர்களையும் செல்வந்தம் படைத்தவர்களையும் ஞானத்தில் சிறந்தவர்களையும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் பலவான்களாக இருக்கிறார்கள். நல்ல படிப்புள்ள இருக்கவங்க நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் போய் நிற்கிறார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு ஜாதி பலம், மொழி பலம், இது கூட உண்டுங்க. ஜாதியிலையும் மதத்திலையும் கூட மொழியில் கூட பலம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த பலம் உள்ளவைகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த பலவீனர்கள் யார், ஆவிக்குரிய பலவீனர்கள் யார் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிற பலவீனங்கள் வேற, ஆவிக்குரிய பலவீனர்கள் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது அதற்கு ஏற்ற வசனம் 26ஆம் அதிகாரம் மத்தேயு 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:41. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம்னா என்னது இருக்கும்? பலவீனம் இருக்கும். வயசான பிறகு ஒரு 40 வயசை கடந்தாகவே எல்லாருக்கும் என்ன ஆகுது? பலவீனம், சோர்ந்து போகிறோம். ஆண்டவராய இயேசு அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, பா நீங்கள் ஆவியில் இருந்தீங்கன்னா அது உற்சாகமாக இருக்கும். நீங்கள் மாம்சத்தோடு இருந்தீங்கன்னா, மாம்சமே உங்களுக்குள்ள சிந்தையாகவே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்? பலகீனமாயிடும். அதனால் இந்த மாமிச சிந்தைக்கு இடம் கொடாதபடிக்கு, சோதனைக்கு இடம் கொடாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை தான் அது. இப்போ ஆவி நமக்கு உற்சாகமாக இருந்தால் அவர்கள் யார்? பலவான்கள். யார் ஆவியில் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவர்கள்லாம், ஆவியில் மாம்சத்தில் பலகீனமாக, ஆவியில் பலகீனமாக இருக்கவங்களோ அவர்களெல்லாம் பலவீனர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே. யார் அது? ஆண்டவராகிய இயேசு. அவர் நம்முடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்கான பலியாய் அவர் அடிக்கப்பட்டதுனால நாம் அந்த பலகீனத்தின் ஊடாய் கடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வசனம் சொல்லுதே சிஸ்டர். ஆனாலும் நான் பலவீனமாக இருக்கிறேனே, அதை குறித்து தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார். 12:9-10 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்காக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் ஏன் பலவீனங்களை குறித்து நான் பெருமைப்படுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்கிறான்னு பார்த்தா, அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவருக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம்.
அந்த முள் நீங்கும்படி தேவனிடத்தில் அவள் 3 முறை விண்ணப்பம் வைத்தாராம். அந்த 3 முறையும் ஆண்டவர் சொன்னாராம், இல்லைப்பா இந்த முள்ளை என்னால் உன்னுடைய சரீரத்திலேருந்து நீக்க முடியாது. அது ஒருவேளை அவருடைய சரீர பலகீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார் அன்றைக்கு இயேசு அவரை பார்த்து, உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் என்ன செய்யும், பூரணமாக விளங்கும். நீ எந்தெந்த நேரத்தில் பலகீனப்பட்டு கொண்டிருக்கிறையோ, எந்தெந்த நேரத்தில் சோர்ந்து போகிறியோ, என்னால் முடியலன்னு சொல்கிறியோ, அந்த நேரத்தில் சரியாக ஒரு தூணை போல் நான் உன்னை முட்டு கொடுத்து உன்னை தாங்குவேன். அதனால் நீ இந்த பலகீனத்தை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத. இன்றைக்கி கூட நாம் அநேகருக்கு பலகீனம், எந்தெந்த பலகீனம் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தெரியும். ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டீங்க. ஆனால் அந்த அத்தனை பலகீனத்தையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் அவர் சொன்னாராம், 3 முறை நான் வேண்டிக்கிட்டேன். அந்த 3 முறையும் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கணும். ஒரு சில வேளைகளில் சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். ஒன்று, அது நிமித்தமாய் நாம் விசுவாசத்தை பற்றி கொண்டு முன்னேறி செல்லணும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் கடந்து வரதை விட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டே ஓடி போயிடுவோன்னு சொல்லிட்டு கூட என்ன செஞ்சுருவாங்க, பின்வாங்கி போயிடுவார்கள். ஆனால் இந்த சூட்சுமம் தெரிஞ்ச விசுவாச மக்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவர் ஏதோ ஒன்றை தான் எனக்காக என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். இந்த அனுமதிக்கிற இந்த காரியத்தில் நான் எப்படியாவது மேலே வருவேன்னு சொல்லி அதற்கு பொறுமையாய் காத்திருந்தோமானால் நிச்சயமாய் கர்த்தர் அதிலேருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். நான் கூட கடந்த 6 மாதங்களாய் முட்டிவெளியில் கஷ்டப்பட்டேன். ஆனால் கடந்த 2 மாதங்களாய் நான் பட்ட வேதனையை வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் என் காலில் எண்ணெயை தேய்ச்சிட்டு முட்டியில் கையை வச்சு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம், இந்த வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் ஆண்டவரே இது ஏன் எனக்கு வந்துச்சுன்னா நான் கேட்கல. ஆனால் இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அந்த வார்த்தையை மட்டும் எனக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் அதை சகிக்க எனக்கு பலன் தந்தார், அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் தந்தார். அப்போ தான் இந்த வசனத்தை நான் நினச்சேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பரிசுத்தவான். அவன் கர்த்தருக்காய் எழும்பி கிரியை செய்யாத காரியங்களே இல்லை. அவன் இத்தனை நிருபங்களை எழுதி இவ்வளோ சபைகளை பலப்படுத்தினவன். அவனையே பார்த்து கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், இதை நான் நீக்கி போட மாட்டேன், என் கிருபை தான் உனக்கு தாங்கும். உன்னை பலவீனன்னு எப்பெல்லாம் நீ நினைக்கிறியோ அப்பெல்லாம் என் கிருபை தான் உன்னை தாங்கும். அதனால் நீ இதை பற்றி இனி என்னிடத்தில் பேசாத என்கிற மாதிரி இந்த வார்த்தையே அர்த்தத்தில் உள்ளது. அப்போ நானும் நினச்சேன், ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் அனுமதிக்கிறேன். அப்போ நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த வலி வேதனை என்னன்னு உனக்கு தெரியுதில்ல, இந்த மாதிரி வலி வேதனைகளை கஷ்டப்படுறவங்களுக்காக நீ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னார். நான் அன்னையிலேருந்தே நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, நான் போய் இப்படி உட்காரும்போதே அப்படியே பார்ப்பேன், அப்படியே திரள் கூட்ட மக்கள் உட்காந்துருக்குங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட 1000 ரூபாய் கொடுத்து கன்சல்டிங் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் கூட போய் பார்த்தா சாதாரண மக்கள் கூட, சாதாரண துணியை உடுத்துக்கிற மக்கள் கூட அந்த கன்சல்டிங்க்கு 1000 ரூபா கொடுக்குறத நான் பார்க்குறேன். அப்படி அவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் என்ன யோசிப்பேன், ஆண்டவரே இவ்வளோ பலகீனத்தில் மக்கள் வியாதியில் கஷ்டப்படுறாங்கப்பா. நான் ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு கூட நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த மக்களெல்லாம் விடுதலையாக்க ஆண்டவரே. எனக்கும் அது சத்தியம் தெரியுது ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை சுகமாக்குவீர்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் அந்த சத்தியம் தெரியாத ஆண்டவரே, இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்களே, இவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு மனசில் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பேன். இன்னும் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதான் கை விழுந்தது, கால் விழுந்தது, நொண்டியானது, முடமானது எல்லாம் வந்திருக்கும். அப்போது அங்கே பார்க்கும்போது ஆண்டவரே இவங்களை விட என்னை நல்லா வச்சுருக்கிறப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர்கிட்ட வெளியே வந்துடுவேன். நிச்சயமாக சொல்லுவேன் நான். இவங்களெல்லாம் பார்க்கும்போது வாலிப பசங்கள்லாம் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு ரேஷாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு அவன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கையை ஒழிச்சிக்கிட்டு காலை உடச்சிக்கிட்டு நொண்டி ஆகிக்கிட்டு அங்கே அந்த ட்ரை சைக்கிள் ஒன்று இருக்குமே அந்த ஹாஸ்பிட்டல்லாம், அதில் உட்கார வச்சு வயசு பசங்கள்லாம் தள்ளிட்டு போகிறத பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆண்டவரே என்னை இந்த மட்டும் உதவி செய்தீரே, என் பலவீனத்தில் பலன் பூரணமாய்
விளங்கினதேன்னு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உங்களுக்கு கூட அப்படி தான் கர்த்தர். உங்களுக்கு என்ன பலகீனம் வந்தாலும் அந்த கரத்தில் கையை வைங்க. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னீரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களே, என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால பலவீனத்தை குறித்து நீங்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:34. அக்கினையின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். என்னது? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இந்த 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கும்போது விசுவாசிகளுடைய பட்டியல் அங்கே போட்டப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை குறித்து நாம் இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கவனிங்க, இங்கே வசனம் சொல்லுது பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இந்த ஆபிரகாமை இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் அவனுடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது, செத்து போயிருச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சு. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற அவருடைய சரீரமும் அவருடைய உருவமும் ஒத்து போகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த ஆபிரகாமை தான் தேவன் பார்த்து சொன்னார், உன் சரீரம் செத்து போனதை பற்றி பார்க்காத, நீ என்னை நோக்கி பாரு, உனக்கு தேவையானது அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். 99 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. 75 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் சொன்னார். இப்போ எத்தனை வருஷம் ஒரு காத்திருந்தார் பாருங்க. நம்மளாம் கொஞ்சம் அவசரப்பட்டுருவோம். சில வேளைகளில் கர்த்தர் பெஸ்ட்டாக தரணும்னு நினைப்பார். நம்ம அவசரப்பட்டு எதையாவது ஒன்று வாங்கிடக்கூடாது. இது போதும் ஆண்டவரேன்னு நினச்சி நம்ம கேட்டோம்னா அதை விட பெஸ்ட்டாக நமக்கு தேட. பொண்ணுக்கு முன்னாடி வைரம் பெருசா இல்லையா? பொண்ணுக்கு முன்னாடி வைரம் பெருசா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் வைரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்றோம், இந்த பொண்ணு இருந்தாவே போதுண்ணா. பொண்ணு இப்போக்கி என்ன விற்கிது? தங்கம். தங்கம் பொண்ணுன்னொன்னே பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க. தங்கம் தங்கம் இன்றைக்கி விற்கிற விலைக்கு ஓகே தான். அப்போ தங்கமே அந்த விலை விற்றா வைரம் என்ன விலை விற்கும்? கண்டிப்பாக அதை விட பல மடங்கு கூட தான் விற்கும். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒன்று சொல்லிட்டார், உனக்கு தருவேன்ட்டார். அப்படிப்பட்ட சரீரம் செத்து போன அந்த ஆபிரகாமையும் சாராளையும் நினைத்து தான் கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கணும்னு நினச்சாரு. அந்த ஆபிரகாம் நினச்சிட்டே இருந்தார், என்ன காணோம், உன்னையும் காணோம், உன்னையும் காணான்னு. அந்த சாராளுடைய சத்தத்துக்கு என்ன செய்தாராம், அவர் செவி கொடுத்தாரு. செவி கொடுத்துட்டு, ஐயா இவ்வளோ நாள் காத்திருந்தோம் ஐயா, ஒன்றையும் காணோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட நம்மள்கிட்ட கிரியை செய்யலை. என்னுடைய வேலைக்காரியாவது நீ வச்சுக்கோ, அவளாலாவது நம்மளுடைய சந்ததியே உருவாகட்டும்னா. அதுதான் இன்ன வரைக்கும் பிரச்சனையாக கிடக்குது. இன்றைக்கி நடக்கிற யுத்தத்துக்கும் இதே பிரச்சனை தான் காரணம். சில காரியங்களை கேட்கணும், சில காரியங்களை கேட்க கூடாது. ஆபிரகாம் கேட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலருக்கும் அந்த மக்களுக்கும் இன்ற வரைக்கும் என்ன செய்யுது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், சரீரம் செத்து போனதை அந்த ஆபிரகாமும் அந்த சாராலும் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினால அவங்க பலகீனத்தை பார்க்கவில்லை. அந்த பலகீனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், பலன் கொண்டார்கள். நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க. எல்லா கிராமங்களில், நானும் கிராமத்தில் பிறந்து வந்து யார் வீட்லேயுமே ஒத்த புள்ள இருந்து எனக்கு தெரியல. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே குறைஞ்சது 5-6 இருக்கும். அதுக்கு மேலே டசன்லாம் இருக்குது, டசன்லாம் இருந்துருக்குது நிறைய வீட்டிலலாம். அவங்கெல்லாம் எப்படி அத்தனை குழந்தைங்கள பெற்றாங்க? இத்தனைக்கும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேக்காட்டுக்கு போயிடுவாங்க, வேலை வெட்டி செய்வாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, ஒரு வசதியும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை செல்வம் மட்டும் அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு அது ஒரு செல்வம், சொத்தே இருக்காது. சின்ன சின்ன கொட்டகையில் கூட குடியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பேர் அதிகமாகி கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்ம சென்னை சிட்டியை சுற்றி வந்து பாருங்கள், ஒரு சுற்றி அப்படி வந்தீங்கன்னா ஊருப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர் உட்காந்துருக்குது. பார்த்துருக்குறீங்களா? நான் சொல்கிறது உண்மை.
ஃபெர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம். ஏன்டா வீட்டிலே முடியலையா, அங்கே போய் மட்டும் என்ன முடிய போகுது? ஊரே ஃப்ராடுங்க நடக்குது. நான் இப்படி வார்த்தையை சொல்கிறதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. ஏன்னா மக்களுடைய மனதை என்ன செய்கிறானுங்க, கரெக்ட் பண்ணுறானுங்க. ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு கரெக்ட் பண்ணி இதை உன்னால் முடியாது, இதை இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் மணி மைண்டடாக உலகம் தெரியுது. அருமையான தேவஜனமே, வாலிப பிள்ளையே, நான் சொல்கிற அந்த வார்த்தையை நீ கவனமாக கவனி. ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெலாம் திரும்ப போக வேண்டிய அவசியம் வராது. ஒரு சில வாலிபர்கள் திருமணத்துக்கு முன்பாக தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டுறாங்க. அது என்னன்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்கள் அநேக வாலிப பிள்ளைகள்கிட்ட உண்டு. அந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டுட்டு அப்புறம் கல்யாணம், திருமணத்துக்கு முன்னு திருமணத்துக்கு பின்னும் போய் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார்கள். ஒரு சில பிள்ளைகளுக்கு சரீர பலகீனங்கள் இயற்கையாகவே வந்துடுது. அது எப்படி வருது, கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறார் தெரியல. சில உணவு பழக்க வழக்கங்களால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் இந்த பிள்ளைகளுக்கு வருது. அவனுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைகள் இதுவும் தப்பாக இருக்குது. அதனாலேயும் சில பிரச்சனைகள் உடம்புல சரீரத்தில் வர செய்யுது. இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? நிச்சயமாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, நல்ல காற்றோட்டமான சுவாசத்தை சுவாசித்தாங்க, எல்லாம் நல்லா இருந்தது. நாம் பார்க்குற இந்த பூமி போல் அல்ல. நிச்சயமாய் அதுவும் ஒரு காரணமாய் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பலகீனத்தில் கூட ஆபிரகாம் பலன் கொண்டான். அல்லேலூயா. அவன் சரீரம் செத்து போயிருந்த போது கூட அவனுடைய ஒரு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் பலவீனத்தில் பலன் கொள்ள வைத்தார். அப்போ பலகீனத்தையே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம்னா கர்த்தருடைய மகிமையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ருசிக்க முடியாது. அடுத்ததாக 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஒரு நல்ல பாயிண்ட் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு புருஷர்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லா சகோதரர்களும் கவனிங்க. புருஷர்களே, கல்யாணமான பண்ண சகோதரர்களே, உங்கள் மனைவியானவர் பலவீனமான பாண்டம், வீக்கர் வெசல். அப்படி ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சகோதரிகளுக்கு அவங்க வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காருன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஏன்னா சில நேரங்களில் அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து. சில காரியங்கள் சகோதரிகள் பலகீனத்தில் இருக்கிறதுனால அவங்க சரியாக சில வேளைகளில் கணவன்மார்களை கனம் பண்ண முடியாமல், ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல், சில விஷயங்களில் தடுமாறும்போது அவங்களுடைய பலகீனத்தை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொண்டு அவர்களோடு விவேகமாய் வாழணும். விவேகம்னா ஞானமாய் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத இந்த பேதுரு நமக்கு சொல்கிறார். இந்த சகோதரர்கள் ஏன் பலமாக இருக்கிறாங்க? அப்போ சகோதரிகள் பலவீனர்கள்னா சகோதரர்கள் என்ன இருக்கணும்? கண்டிப்பாக பலமாக இருக்கணும். அப்போ பலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்கிட்டார். கவனிங்க எல்லாரும். இப்போ ஒரு மனுஷனை உருவாக்கிட்டார். அவனுக்கு என்னென்ன பார்ட்ஸு தேவை எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டார். ஒரு பொம்மை மண்ணுலாம் உருவாக்குனாருன்னா மண்ணு பொம்மை தானே அது. அப்போ மண்ணுனால் உருவாக்கி வச்சுட்டார். பார்த்துக்கிட்டே இருந்தார் இவனை எப்படி உயிர் பெற செய்யலாம் அப்படின்னு பார்த்தபோது அவனுடைய நாசியில் ஊதுனாதான், மூக்கில் ஊதுனாதான் அவன் உயிர் பெற முடியும் என்பதை தேவன் உணர்ந்து அவன் நாசியில் வந்து அவன் மூக்குக்கிட்ட வந்து கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு ஊதிட்டார்.
ஊதின மாத்திரத்தில் களிமண்ணா படுத்து கிடந்தவன் அப்படியே எழுந்திரிச்சு என்ன செஞ்சிட்டான், நிமிந்து நின்றுட்டான். இது வரைக்கும் அவனுக்குள்ளே என்ன இல்லாதிருந்தது, ஜீவன் இல்லாதிருந்தது. அவர் ஊதின அந்த சுவாசம்தான் அவனுக்கு ஜீவனாக எழும்பி நிற்க வைத்தது. அப்போ தேவன் அவனை உருவாக்கி அவருடைய சொந்த பலனையும் அவருடைய சொந்த வல்லமையும் அவனுக்குள்ள ஊதுனதுனால இந்த ஆதாம் பலம் உள்ளவனாய் எழும்பி நின்றது போல இன்றைக்கு வரைக்கும் சகோதரர்கள் எல்லா விதத்திலும் பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கலாமே பலமுள்ள சகோதரர்களாம். இல்லையா இல்லையா, எனக்கு சவுண்டு வரலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபஸ்ட் குவாலிட்டிங்க நீங்கள், கர்த்தருடைய அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி, அந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள், அந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் நீங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான அவருடைய பலனையும் வல்லமையும் உங்களுக்குள்ளே அனுப்பிட்டார். அந்த ஆதாமுக்குள்ளேருந்து வந்த சந்ததி தான் நீங்கள். ஆனால் அதிலிருந்து 27ஆம் வசனத்தை, நான் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை இடைத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கவனிங்க, இந்த விலா எலும்பை அயர்ந்த நித்திரையை வர வச்சு ஆதாமுக்கு ஒரே ஒரு விலா எலும்பு தான் உருவினார். ஒன்று உருவி, நமக்கு 2 பக்கமும் விலா எலும்பு இருக்குதா தெரியுமா? நம்ம 2 பக்கமுமே விலா எலும்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இந்த விலா எலும்பு 2 பக்கமும் இருந்த போதும் ஆண்டவர் ஆதாமை போய் பார்த்து அவனுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை வர வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரே ஒரு விலா எலும்பை தான் எடுத்தார். விலா எலும்பு தொடை எலும்பு பெருசு இருக்கும், அப்படி தானே? அப்படி தானே? இல்லை, விலா எலும்பு என்னது, சின்ன பட்டையாக சின்ன எலும்பாக தான் இருக்கும். அப்போ அந்த சின்ன எலும்பை உருவாக்கி அந்த சின்ன எலும்புக்குள்ளேருந்து ஒரு பீஸு, அந்த ஒரு சின்ன பீஸை எடுத்து கர்த்தர் ஒரு உருவத்தை செஞ்சாராம். அந்த உருவம் மனுஷியாக உருவாக்கப்பட்டது. எனக்கு என்னமோ கர்த்தர் இவ்வளோ பார்ட்ஸுங்களெல்லாம் நேர்த்தியாக உருவாக்கி வச்சுட்டு, இவ்வளோத்தையும் உருவாக்கி வச்சுட்டு இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்ட ஆதாமை விட இந்த ஏவாள்கிட்ட ஒரு சின்ன பீஸ்லேருந்து உருவாக்குனார் பார்த்தியா, அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாருங்க. எல்லா சகோதரிகளும் உண்மையிலே அழகு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மலாம் பொண்ணு பார்க்க போகும்போது சகோதரர்கள்லாம் என்ன செய்கிறீங்க, அழகான பொண்ணு வேணும், நல்ல கிள்னா ரத்தம் வர மாதிரி பொண்ணு வேணும், சிவப்பாக இருக்கிற பொண்ணு வேணும், நல்லா முடிய நீளமாக இருக்கிற பொண்ணு வேணும், இதெல்லாம் சேர்த்து அடக்க உடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்போம். இதெல்லாம் இருக்கிறவன் எவ்வளோது அடக்கமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, இருப்பாங்க. நானும் என்னை தாழ்த்திக்க கூடாது, இல்லை இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப அழகுங்கிறத கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல சொல்லித்தரார். ஏன்னா பெரிய ஒரு உருவத்தை தேவனே பார்த்து உருவாக்குனார். ஆனால் அந்த சின்ன விலா எலும்புக்குள்ளேருந்து எவ்வளோ அழகான ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணை ஏவாளை உண்டாக்கினார். அந்த ஏவாள் சந்ததி தான் நீங்களும் நானும். அதனால் இந்த ஏவாள் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாலும் தெரில, அதனால தான் நம்மளும் அழகாக இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட்டு, இந்த ஆதாம் உருவாக்கும் போதே தேவன் ஒரே ஒரு விலா எலும்பை தான் உருவினார். அவர் நினச்சிருந்தாருன்னா கொஞ்சம் சகோதரர்கள், இந்த சகோதரிகள் கஷ்டப்படுற நேரத்தில், அல்லது பலகீனப்படுற நேரத்தில், அல்லது வியாதிப்படுற நேரத்தில், அல்லது பிள்ளை பேரெல்லாம் பெற்று ஒரு 3 மாதம் 6 மாதம் அவங்க ரெஸ்ட்டில் காத்து கிடக்கும்போது இன்னொரு விலா எலும்பை உருவி ஒரு ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கலாமா இல்லையா? கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஒருத்திக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை அங்கவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நீ எவ்வளோ பலகீனப்பட்டாலும் யோபு சொன்ன மாரி எல்லாம் செத்து போனாலும் சரி, இதே பொண்டாட்டியை தான் கர்த்தர் திரும்ப என்ன செஞ்சார், எனக்கு கொடுத்தாரு. அந்த யோபு பொண்டாட்டிக்கு எவ்வளோ வாய், செத்து போயா அந்த பொண்டாட்டியே திரும்ப கொடுத்தாரு பாரியா. அந்த பொண்டாட்டியே திரும்ப குடும்பம் நடத்தி அவர் என்ன செஞ்சார், அவ்வளோ 10 பிள்ளைகளை பெற்று எடுத்தாருன்னா
இன்னைக்கு உங்களோட குடும்பம் நடத்துகிற எல்லா சகோதரிகளும் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள் தான். ஏன்னா யாரும் உங்களை செத்துப்போன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நிச்சயமாக உங்களை செத்துப்போன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது சொன்னீங்கன்னா வாபஸ் வாங்கிக்கோங்க, கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த சகோதரர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்னோண்டு விழா எலும்பு வந்து என்னை படுத்துகிற பாடு தாங்க முடியல, ஐயோ உட்கார முடியல, நிற்க முடியல, வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல, எப்போ பாரு டார்ச்சர் கொடுக்குது. உள்ளே வந்தால் துட்டு கொடுங்குது, வெளியே போனால் ஏன் போகிறேங்குது, என்ன பண்ணுறது, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு பகலெல்லாம் எங்கேயாவது கண்ணு மறைவாக இருந்துட்டு கூட ராத்திரிக்கு வர கேஸெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற டார்ச்சர் தாங்காமல் நிறைய ஆம்பளை ஆளுங்க வெளியே ஓடி போயிடுறாங்க. தயவுசெய்து அருமையான சகோதரிகளே, விழா எலும்பே, நீங்கள் டார்ச்சர் உங்கள் ஆதாமுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் வேறொரு விழா எலும்பை தேடி போயிடுவார். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்கள் விழா எலும்பு உங்களோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேருமே திருந்தணும். நீங்கள் வேறு விழா எலும்பை தேடக்கூடாது, நீங்கள் வேறு விழா எலும்பை தேடுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்குடைய விழா எலும்பை பத்திரமா பார்த்துக்கங்க. ஒரு சில சகோதரிங்க நொய் 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 நொய்னு நான் பார்த்துருக்குறேங்க. ஒரு சிலர்லாம் நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கைக்காக நன்றி. நம்மெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் டார்ச்சர் கொடுக்கல. ஏன்னா நான் இப்போ தான் நான் வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் 30 வருஷமாக காலையில் 6:45 போனார்னா ராத்திரி 6 மணிக்கு தான் வருவார். சனி ஞாயிறு நாள் ஜபம் 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 ஜபம்னு சர்ச்சுக்கு வந்துடுவார். அதனால் நம்மளுக்கு உட்காந்து பேசக்கூட நேரம் கிடைக்கல. இப்போ பேரம் பேத்திகளோட பேசிக்கிட்டே அவரோட பேசிக்கிட்டே நம்ம நாட்களுக்கு இப்போ கிடையாது. அதனால் உண்மையை சொல்கிறேன், கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கைங்க. கணவனோடு இருக்கிற சகோதரிகளே, நீங்கள் அன்பாக உங்கள் கணவனை நேசிங்க. எவ்வளோ உங்களால் அன்பு செலுத்த முடியுமோ உங்களால் அவ்வளோ அன்பு செலுத்துங்க. கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் காலம் தான். யார் எப்படி இவ்வளோ நாள் ஜோடியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அந்த பூமியில் நமக்கு தெரியாது. உங்கள் கணவனை அன்பாய் நேசிங்க, உங்கள் மனைவியை அன்பாக நேசிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சொந்த விழா எலும்பு. கோவம் வந்தால் சிலர்லாம் அடிக்கிறதுக்கு கை வாங்கி மனைவி அடிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்களுக்கு அடிக்கணும்னு கோவம் வந்து மனைவி பக்கத்தில் இருந்தால் அடித்தா, நான் முதல்ல நீங்கள் போய் உங்கள் செவுத்தில் கையை வச்சு அடிச்சிருங்க. யார் கையை? கோவம் வர கையை எடுத்துகிட்டு போய் செவுத்தில் முதல்ல அடிச்சிருங்க. வலிக்குதா என்னான்னு டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனைவி அடிக்கணும். இல்லை கணவன் அடிக்கிற சகோதரிகளும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் முதல்ல உங்கள் கையை என்ன செஞ்சுருங்க, செவுத்தில் அடிங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிருந்தா அதுக்கப்புறம் உங்கள் கணவன் அடிங்க. அதனால தான் பேதுரு சொன்னார், சகோதரிகள் பலவீன பாண்டோம். அடிச்சிடாதீங்க. ஒரு சிலர்லாம் இப்படி கழுத்துக்கிட்ட புடனிக்கிட்டலாம் அடிச்சிடாதீங்க, பொட்டுன்னு செத்துருவாங்க. நிறைய பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டெல்லாம் டச் பண்ணிட்டோம்னா செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அன்பான சகோதரிகள், நீங்கள் அன்பான ஆதாமாகவும் அன்பான ஏவாளாமாகவும் குடும்பம் நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரீரம் செத்து போனாலும் பலவீனத்தில் அவன் பலன் கொண்டான். அந்த ஆபிரகாமை போல நம்முடைய சரீரத்தில் எத்தனை பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நாளும் அந்த பலவீனத்தை சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்கு நீங்கள் உங்களை உற்சாகமாய் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாம் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 13 10ஆம் வசனத்துலேருந்து 13 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தம் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும்போது, இயேசு ஒரு ஓய்வு நாளிலே இப்படியாக ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசி 18 வருஷமாய் அந்த சபைக்கு வந்து போனாள். 18 வருஷமாய் வந்து போன அந்த சகோதரி எப்படி இருந்தாலாம்? கூனியாக இருந்தாள்.
அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை நிமிரக்கூடாத கூனின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த முதுகு வளைஞ்சிருக்கும், அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நம்மளை போல் நிற்க முடியாது. அப்படி யாரையும் கர்த்தர் நமக்கு இங்கே வைக்கல. கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ பாருங்கள், நிமிரக்கூடாத அளவுக்கு அவள் குனிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருந்து. ஆனால் வசனம் அங்கே என்ன சொல்லுது, இவள் சரீர பலவீனத்தை விட அவள் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்போது அந்த ஸ்திரீக்குள்ள இந்த சரீர பலவீனத்தை விட அவள் ஆவியிலே பலவீனப்பட்டு கிடந்தாள். அல்லேலூயா. இப்போ ஆவியில் பலவீனப்பட்டு கிடந்ததுனால அவள் 18 வருஷமாய் ஆலயத்துக்கு வந்தாள் போனாள். ஆனால் ஒரு மாற்றமும் அவள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் சபையில் எத்தனை வருஷமாக வரோம் போகிறோம், ஆனால் ஒரு மாற்றம் கூட நம்முடைய ஆவியிலே இல்லை. ஒருவேளை சரீரத்துலலாம் நம்ம எல்லாரும் வளர்ந்துருக்குறோம். ஒல்லியாக இருந்தவங்க குண்டாக இருக்கிறாங்க, குண்டாக இருக்கவங்க ஒல்லி ஆகிட்டாங்க. சிறு பிள்ளையாக இருந்தது வாலிப பிள்ளையாச்சு, வாலிப பிள்ளையாக இருந்தது திருமணம் ஆகி போச்சு. இந்த சரீர பிரகாரமான மாற்றங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்துருச்சு. ஆனால் நம்முடைய ஆவியிலே ஒரு மாற்றம் நமக்கு நிச்சயம் வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த பலவீனப்படுத்தும் அந்த ஸ்திரீ அங்கே இருக்கிறதை யார் பார்த்தது? இயேசு அவளை கண்டு. ஒருவேளை 18 வருஷமாக இவள் ஆலயத்துக்கு வந்து போய் இந்த சத்திய வசனங்களை கூட கேட்டு வந்திருக்கலாம். அந்த சபையில் இருந்த போதகர் போதித்த எல்லா வார்த்தைகளையும் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் கூட அந்த சத்திய வசனத்துக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்காதபடி அவள் இருந்ததுனால அவள் பலவீனத்தை விட்டு நீங்க முடியாது கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை அசட்டை பண்ணிட்டு இது எனக்கு அல்ல என்று சொல்லி அல்ல தட்டிட்டு போயிருந்தவளாய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இயேசு அவளை கண்டார். இயேசு ஒரு நாள் தான் கண்டாருங்க. 18 வருஷமாய் வந்தவ ஒரு நாள் தான் இயேசு கண்டு கொண்டார். அப்போ பாருங்க, நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நாளை குறித்து வைத்திருப்பார். அந்த நாளில் நம்ம ஆப்சண்ட் ஆகிட்டோம்னா அந்த நன்மையை கர்த்தர் வேறொருக்கர் என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவார். அதனால தான் ஆராதனை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். நம்முடைய சபையில் ஒரு கெட்ட பழக்கம், மாதத்தில் 2 வாரம் ஆராதனைக்கு வராங்க. ஒரு வாரம் வருவாங்க, முதல் வாரம் திருவிருந்து பார்த்தா ஃபுல்லாக வலியும், அப்புறம் பார்த்தா அடுத்த வாரம் இருக்காது, அப்புறம் 3ஆவது வாரம் வருவாங்க. இப்படி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சபையில். இது கூனி, பலவீனப்படுத்தும் கூனிகள் நிறைய சபையில் இருக்குது. அசட்டை பண்ணுகிற கூனிகள் நிறைய சபையில் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கூடாத கூனிகள் சபையில் நிறைய இருக்குது. இனி என்னவாது சொல்லிட்டு போ, நான் பாட்டில் வருவேன், நான் பாட்டில் போவேன், உட்காருவேன், ஏந்திருப்பேன், போவேன், இதுதான் என் வேலை. இப்படிப்பட்ட கூனிகள் சபையில் நிறைய உண்டு. இல்லைங்க, 18 வருஷமாய் வந்தாள் அவள். ஆனால் ஒரு நாள் தான் இயேசு அவளை கண்டு என்ன செஞ்சார்? நீ உன்னுடைய சரீர பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டாயின்னு சொன்னார். அன்றைக்கு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். இன்றைக்கு நாம் கூனிக்கொண்டே இருக்கிறோமா? பொருளாதாரத்தில் கூனி குறுகி இருக்கிறோம், சரீர பலகீனத்தில் கூனிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சில உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்களாம் கூனி குறுகி கை கட்டி கொண்டிருக்கிறோம். சிலர்லாம் நிறைய பணம் படைத்தவங்களுக்கு முன்பாக சிலர்லாம் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கூனி கொண்டு இருக்கிறோம். இதில் சில வாலிபர்கள்லாம் இன்றைக்கு தப்பு தண்டாலாம் பண்ணிட்டு என்ன செய்கிறானுங்க? அதிகாரிகள் சிறை கைதிகளுக்கு முன்பாக கூனி குறி போய் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. சமுதாயத்தில் தீமையான காரியங்களை செய்துட்டு சமுதாயத்தில் இருக்க மக்களால் வெறுக்கப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் ஆவிக்குரிய கூனிகளும் சபையில் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. வரதும் போகுமா இருக்கக்கூடாதுங்க. ஆராதனை வேலையில் தயவுசெய்து நீங்கள் யாரும் எழுந்திரிச்சு போகாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆராதனை வேலையில் கர்த்தர் உங்களை விசாரிக்கும்படி வருவார், உங்களை பார்க்கும்படி வருவார். உங்களுக்கு அந்நிய பாஷை தெரியுது தெரியல, அது மேட்ரே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அப்படியே உற்சாகமாய் ஒரு மனதோடு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி வருவார். அந்த நேரத்தில் நீங்கள் அசட்டையாங்க நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இங்கேயும் அங்கேயும் யார் என்ன பண்ணுறான்னு கிண்டலும் கேலியும் பரியாசம் பண்ணிக்கிட்டு நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆக்கினையை தந்தருளிவார். அதனால் நம்ம யாரும் அசட்டையாக இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் அப்படி இருந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து இனி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நான் சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ நம்ம மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா?
எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார்? நம்ம மத்தியில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மளை நேசித்து இந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய சத்திய வசனங்களை போதிக்க வச்சுருக்காரு. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் கூனியாக யாரும் வந்து கூனியாக போகக்கூடாது. என்ன கேட்டாலும் காதிலே வாங்காமல் போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் வசனத்தை அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாரேனோ, காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனால் கேட்குற இருதயம் இல்லை. காது எல்லாருக்கும் இருக்குது, கேட்குற இருதயம் இல்லை. சொல்கிறத கேட்டு கீழ்ப்படுகிற இருதயமும் இல்லை. அருமையான தேவ ஜனமே, இந்த கூனியை போல் நம்ம இருக்கக்கூடாது. இயேசு அவள் மேலே கையை வச்சார். அவள் அன்னையிலிருந்து என்ன செஞ்சா? நிமிர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு நாம் எவ்வளோ சத்தியம், இந்த சபையில் சொல்லப்படுற சத்தியம், எனக்கு நான் யூடியூப்லாம் கூட நான் போய் பார்க்குறேன். அந்த சத்தியத்திலலாம் எனக்கு நான் நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்கிறாங்க. எனக்கு கர்த்தர் சொல்கிற காரியங்களை நான் எந்த சத்தியத்துலேயும் நான் கேட்கவே இல்லை. நானும் யாராவது இந்த வார்த்தைகளை நான் சொல்கிற மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு நிறைய தேடுவேன். எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த புல்லு மேய்ச்சல் இதுவே அதிகமாக இருக்குது. இதை விட மேய்ச்சல் அதிகமாக கொடுத்தா வாந்தி தான் பண்ணி போடுவோம். பிரியாணி 4 பிளேட்டு சாப்பிட்லாம், மிஞ்சி போனால் 8 பிளேட்டு 10 பிளேட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன தான் வரும்? உள்ளே போனது அத்தனையும் வெளியே வந்துடும். அதனால் உங்களுக்கு என்ன சத்தியம் தேவையோ அந்த சத்தியத்தை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்திலேருந்து கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தி நடந்தீங்கன்னா நீங்கள் தேவனை மகிமைப்படும் நிமிர்ந்து நிற்க முடியும். ஏன் குறுகி கொண்டிருக்க வேண்டும்? ஒரு மனுஷனுக்கு முன்பாக குறுகி நிற்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தேவ ஜனமே, கூனியைப் போல நாம் இராதபடிக்கு தேவ சமூகத்தில் எத்தனை வருஷம் நாம் விசுவாசிங்கிறது மேட்ரு இல்லை. நீ எப்படி தேவனை மகிமைப்படுத்தி நிமிர்ந்து நிற்கிறாய் என்பது தான் தேவன் விரும்புகிற காரியம். இன்றைக்கு உன் பலவீனத்தை கர்த்தர் நீக்கிப்படுவார். உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கப்பட்டாயின்னு கர்த்தர் அந்த கூனியை பார்த்து சொன்னார். இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து இந்த சபையை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அப்படி நினைக்கணும். நான் எந்த விதத்தில் பலகீனத்தில் இருக்கிறேன் இப்போ யோசிக்கணும். நீங்கள் நான் உண்மையிலே கர்த்தரை தேடி வரும்போது சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் ஆராதனையில் உட்காந்து இந்த 2 ஹவர் கர்த்தருக்காய் உண்மையாக இருந்து நான் ஆராதித்து போகிறேன்னா, ஏனோ தானோ பாஸ்ட் வரலன்னா கேட்பாரேங்கிறதுக்காக வந்து போகிறோமான்னு நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் நிதானிக்கணும். அதனால் இந்த கூனியை போல் நீங்கள் இராதபடிக்கு தேவ சமூகத்தில் வந்த நீங்கள் அத்தனை பேரும் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினது போல நாம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வந்து போனணும். இந்த இருதயத்தில் உண்மை இருக்கணுங்க. குற்ற செயல்கள்லாம் செய்கிறதுக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கை கட்டி பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு சொல்லணுமே, இவங்களுக்கு சொல்லணுமேன்னு ஒரு சமுதாயத்துக்குள்ளே ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு இருக்குது. அந்த மதிப்பு மரியாதை நம்ம என்ன கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அதனால் அருமையான தேவச்சனமே, இந்த கூனியைப் போல உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நிமிர்ந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனாலும் இந்த சம்பவத்தை நாம் சொன்னால் தான் இதுக்கு சரியாக இருக்கும். எல்லோரும் 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அட்டையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எலியாவை குறித்து வாசிக்கிறோம். இங்கே இந்த எலியாவுக்கு ஒரு ஆவிக்குரிய பலகீனம் வந்துச்சு. முன்னாடி பார்த்த அந்த ஸ்திரீக்கு சரீர பிரகாரமான கூன் இருந்தது, சரீர பலகீனம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த எலியா ஐயாவுக்கு என்ன பலகீனம்?
ஆவிக்குரிய பலகீனம், ஒரு மனசோர்வுங்க. மனசோர்வு, டிப்ரெஷன் வந்துருச்சு. என்னன்னு அவருக்கு முந்தின அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும்போது அவர் பயங்கரமாக முழங்குறார். என்னன்னு வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி அவர் அங்கே பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டு ரொம்ப வீரவசனம் பேசி கத்தாவே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். திடீர்னு இந்த ராணி, ரேசபல் ராணி இதை கேள்விப்பட்டு சொன்னான், நாளைக்கு இந்த இடத்துல உன்னுடைய ஜீவன் அவங்களுடைய ஜீவனை போல என்ன செய்யும், ஒவ்வொருத்தனுடைய ஜீவனுக்கு ஈடாகவும் ஜீவனை எடுத்துருவேன்னு சொன்னான். இவர் கேள்வி தான் பட்டாருங்க. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர் என்ன செஞ்சாராம், அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திட்டான். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனையும் கூட கூட்டிக்கிட்டு போயிட்டு பெயர் சபா, யூதா தேசத்தில் இருக்கக்கூடிய பெயர் சபா என்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போனோன்னே இந்த வேலைக்காரனை, எப்பா நீ இங்கே நின்றுடு, இதுக்கு மேலே என் கூட நீ என்ன செய்யாத வராத அப்படின்னு சொல்லி அங்கே நிறுத்திட்டு ஒரு நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணி நடந்தே போயிட்டார். நடந்தே போய் அங்கே ஒரு இடத்த கண்டுபிடிச்சாரு. ஒரு சூறை செடியின் கீழ் உட்காந்துட்டார். சூறை செடி யாருக்காவது தெரியுமா? சூறை செடி, கொடுக்காப்புல் இல்லை. சூறை செடி என்பது நரி இழந்த பழம் தெரியுமா? சின்னதாக கருப்பாக இருக்குமே. இந்த ஊரில் என்ன பழம்னு சொல்கிறீங்கன்னு தெரில. குட்டியாக இருக்கும். இழந்த மரம் மாரியே எழுந்த மரம் எல்லாம் உயரமாக வளரும். இந்த மரம் ரோடுகள்லாம் நிற்கும், குட்டி குட்டியாக வேலிகள்லாம் நிற்கும். அந்த இலையில் குட்டி குட்டியாக கொக்கி மாரி முள் என்ன செய்யும், சின்ன சின்ன முள் இருக்கும். அதில் பச்சையாக இவ்வளோ பெருசுக்கு ஒரு மிளகு சைஸுக்கு ஒரு காய் இருக்கும். அந்த காய் பழுத்து கருப்பாக இருக்கும். ஊதாப்பூ பழம் இல்லை, அதில் என்ன இருக்காது, முள் இருக்காது. எங்கள் வீட்டுக்கு எதிரில் கூட கிடக்குது. நான் கூகுளில் போட்டு இந்த சூறை செடி என்ன செடி அப்படின்னு சொல்லி இந்த சூறை செடியை பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சூறை செடிக்கு நரி இழந்த பழம்னு பேர். எங்கள் ஊரில் நரி இழந்த பழம், இந்த ஊரில் அதுக்கு வேறு பேர் கூட இருக்கலாம். அந்த பழம், அந்த செடி முழுக்க என்ன இருக்குன்னா அந்த கிளைகள்லாம் விடும். அது கரெக்டாக அதை வேறு பிக்சர் போட்டால் பாருங்கள். இந்த மரத்து இலையை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க. தெரியுதா? இப்போது இதில் இல்லையே, இதில் முள்ளை காணுமே. முள் இருக்கா? முள் இருக்கணும், அப்போ தான் அது சூறை செடி. முள் இருக்கணும், நல்ல முள் குத்தும். அந்த கிளை நீளமாக வரும்போது அதில் முள் இருக்கும். சரி, முள் இருக்கும், நல்ல கொக்கி மாரி. அப்படி கையில் குத்துனுச்சுன்னா சதையை பிச்சுக்கிட்டு தான் விடும். அது அவ்வளோ பயங்கரமாக முள் இருக்கும். அது ஒரு பழத்தை கொடுக்கும். அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை பாருங்கள், அந்த பழம் தெரியுது பாருங்கள், இந்த காய் அருமையான காய். தேங்க்ஸ்மா, நல்ல பிக்சரை போட்டு காட்டிட்டான். அப்போ பாருங்கள், அந்த சூறை செடி ரொம்ப பெரிய மரமெல்லாம் வருது. ஒரு புதர் மாதிரி வளரும், புதர் மாதிரி வளரும். அந்த புதருக்கு கீழே போய் ஐயா என்ன செஞ்சிட்டாரு, எது இல்லை, புதருக்கு கீழே போய் இவர் படுத்துக்கிட்டார். ஐயா எங்கே இருக்க வேண்டியவன் எங்கே போய் படுத்துக்கிட்டான் பாருங்கள். நம்ம இப்படி தாங்க வாழ்க்கையில் சோர்ந்து போனோம்னா எங்கேயாவது எதையாவது அடைக்கலம் தேடிட்டு ஓடிடுவாங்க. இல்லை, எளிய பயங்கரமான வல்லமையான காரியங்களை செய்தவன், தீர்க்கதரிசியாக இருந்தவன், எல்லாவற்றுக்கும் போதுமா சத்தம் போட்டவன், ராஜாவே அசைச்சவன், அந்த தேசத்துக்கே மழை வராது வருங்கிறது வார்த்தைகளை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கலங்க பண்ணினவன். அப்படியாப்பட்ட மனுஷன் ஒரு ஏசபேலோடைய வார்த்தையை கேட்டானா. கேட்டோன்னு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போயிருக்கிறான் பாருங்க. அது போகிற வழியில் எங்கேயுமே அவனுக்கு சூறை செடி கிடைக்கலையாட்டிருக்குது. அங்கே போய் தான் கிடச்சிச்சோ என்னமோ தெரில. அங்கே வசனம் அப்படி தானே சொல்லுது, வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்துருக்கிறான். டயர்டாகிட்டான், அதுக்கு மேலே முடியல ஐயாவுக்கு. ஒரு நாள் பிரயாணம்னா ஒரு 10 மைலோ நடந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வயசான தாத்தா தானே அவர். 10 மைல் நடந்தோடனே, போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், செத்து போகிற அளவுக்கு அவனுக்கு சோர்வு வந்துருச்சுங்க, மனசோர்வு, விலகின வந்துருச்சு இருதயத்தில். சாக அடிக்க போகிறேன்னு சொன்ன ஒரு அம்மாவுடைய வார்த்தைக்கு பயந்துக்கிட்டு இவன் இங்கே இப்போ அங்கே என்ன செய்யப்படுறான், செத்துருவேங்கிறான். இப்படி தான் நம்ம அடிக்கடி சொல்லிடுறோம். குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வந்துருச்சுன்னா, நான் செத்துட்டா கூட நல்லாயிருக்கும்,
இப்படியே தொந்தரவாக இருக்குதுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்களோ தெரியல, சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தர் ஜீவன் நமக்கு எவ்வளோ நாள் கொடுத்து வச்சுருக்கிறாரோ அது வரைக்கும் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தானை போல் நீங்கள் அந்த தேவையில்லாத வார்த்தைகளை சொல்ல ஒரு நாள் வந்துடும், திடீர்னு போயிடுவீங்க, வச்ச இடத்த சொல்லாமலே போயிடுவீங்க, பாவம் குடும்பம் கஷ்டப்படும். அப்படிலாம் சொல்லாதீங்க. திடீர்னு நீங்கள் பாட்டில் ஏதாவது துட்டுக்கிட்டெல்லாம் நிறைய நகை நட்டெல்லாம் வச்சு உள்ளே வச்சுட்டு நீங்கள் பாட்டில் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் கஷ்டப்படும். அதனால் கர்த்தருக்கு முன்பாக சொல்லாமல் இருங்க, அப்படியே சொல்லாதீங்க. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும். இந்த போதும் கர்த்தாங்கிற வார்த்தைக்கு நிறைய வரணும். இந்த பொண்டாட்டியை கட்டினது போதும் ஆண்டவர், என்னால் தாங்க முடியல. இந்த புருஷனை கட்டினது போதும், இந்த பிள்ளைகளை பெற்றது போதும், இந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும். இப்படி போதும் போதும் நிறைய போதுமா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு இடத்துல தான் மனுஷன் போதும்னு சொல்லுவான். சொல்லுங்கள், சாப்பாடு மட்டும்தான் போதும். எப்போ போதும்டா, இதுக்கு மேலே வேணாண்டா. எவ்வளோ கோடி ரூபா இந்த வீடு முழுக்க கொட்டி கொடுத்தாலும் ஒருத்தனுக்கும் பத்தாது. இவ்வளோ படிப்பு படித்து பின்னாடி இவ்வளோ டிகிரி போட்டாலும் பத்தாது. ஒரு மாதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுத்தா கூட அதுலேயும் 10 ரூபா ஷார்ட்டேஜ்னு சொல்கிற மக்களும் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் போதும் என்கிற மனதே உலகத்தில் பொன்சை மருந்துங்கிறான். போதுங்கிற மனசோடு கூட இருந்தோம்னா அது வேறு பிரசங்கம், நான் அங்கே போகலை. இங்கே இந்த எலியாவுக்குள்ளே என்ன வந்துச்சு, போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவனால. பாருங்கள், அவங்க பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களெல்லாம் சொல்லிட்டான், அவங்களோடலாம் நான் ரொம்ப நல்லவனே இல்லைப்பா, என்னை விட்டுடு, நான் போதும், என்னை சாகடிச்சிடு, நான் செத்துறணும்னு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த சூரச் செடியின் கீழே படுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஐயா உட்காந்த நிலமையிலேருந்து இப்போ என்ன ஆகிட்டார், லேடவுன் ஆகிட்டார், படுத்துட்டார். படுத்து நல்லா தூங்குறார். இதெல்லாம் கிளம்பி முடித்து தேவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி தனிமை விரும்பி அவர் என்னது தனிமை விரும்பி. இன்றைக்கி நிறைய பேர் தனிமை விரும்பிகள்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு எலியாவுக்கு செல்லே இல்லை, அதனால் அவர் தனியாக போய் உக்காந்துட்டு புலம்புனார். இன்றைக்கி இருக்கிறவன் தனியாக போனானா அவனுக்கு நிறைய செல்லில் நிறைய காரியங்கள் இருக்குது, அவன் தனிமையாக இருக்கிறத அவன் யோசிக்கவே மாட்டான். அதுதான் அவன் கூட ஒன்று இருக்குது ஒட்டிக்கிட்டே, அதிலே அவன் வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம், கழிச்சிடுவான், கடைசியில் ஆயிடுவான், மெண்டல் ஆயிடுவான். அப்போ இந்த தனிமை விரும்பி இந்த எலியா என்ன பண்ணுறாரா, இப்போ படுத்து தூங்குறார். தூங்கும் போதும் கூட கர்த்தர் விடு, நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன்னை துரத்திக்கிட்டே வருவார். உன்னை கொண்டு செய்யணும்னு நினைக்கிற திட்டங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் நிறைய இருக்குது. இவர் போய் சோர்ந்து ஒரு முள்ளு செடிக்கும் கீழே படுத்துக்கிட்டாலும் விடமாட்டார். அங்கேயும் ஒரு தூதனை அனுப்பினாராம். அங்கே ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எப்படியா வந்திருக்கும். தூதன் எப்படி பையில் பறந்துக்கிட்டு ஒரு கையில் நல்லா டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வந்திருப்பாரா, அடை என்ன ஒரு அடை, எங்கே ஒரு கையில் தண்ணி தூக்கிட்டு வந்து தட்டி எழுந்துரு சாப்பிடு, அம்மா படுத்துக்கின்னு புலம்பின்னு கிடக்குற, எழுந்துரு எழுப்புனார். சாப்பிட்டார் ஐயா. திரும்ப என்ன செஞ்சார், படுத்துக்கிட்டார். சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு, உண்ட மயக்கம் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, விட்டார். திரும்பவும் 2வது முறை படுத்தார், தூங்கினார். திரும்பவும் அதே தூதன் வந்தான். சும்மா தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு. திரும்ப கொடுத்தான். அப்போ அந்த அடையை கொடுத்தான், திரும்ப தண்ணியை கொடுத்தான், திரும்ப சாப்பிட்டு. அங்கே தான் வசனம் வருது பாருங்க, தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். புசித்தான், குடித்தான், படுத்துக்கிட்டான். இன்றைக்கி நிறைய பேரோட வேலை இது மட்டும்தான். காலைல தூங்கி எழுந்திரிக்கணும், நல்லா குளிக்கணும், சாப்பிட்ணும், ட்ரெஸ் பண்ணணும், ஆஃபீஸ் போகணும், திரும்ப வரணும், வீட்டில் சாப்பிட்ணும், குளிக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், படுக்கணும், ஏந்திரிக்கணும். மீது எதுக்குமே நேரமே கிடையாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா மேக்கப் பண்ணோம். மேக்கப் பண்ணுற பிள்ளைகள்லாம் நான் குறையா சொல்ல, பண்ணிக்கோங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, லட்சணம் இல்லாதவைகளுக்கு தான் மேக்கப் தேவைன்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லலை, இந்த 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சல்ல, நான் சொல்ல, அங்கே பேதுரு சொல்லி வச்சுருக்கார். நம்மளை லட்சணம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனான பவுல் கூட சொல்ல, லட்சணம் இல்லையோ எது,
அதுதான் என்ன செய்யும், மேலேருந்து கீழே வரைக்கும் மேலேருந்து பூசும் வண்ணம் பூசும் வர்ணம் பூசும் எல்லாத்தையும் பூசும். ஆனால் லட்சணமாக இருக்கிறவங்க அவங்க பாட்டில் ஏந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, ஒரு புட்டாமாவை அடித்தாலும் அடிப்பாங்க, அடிக்கா கட்டின்னு போயிட்டே இருப்பாங்க. அது வேறு பாயிண்ட். இங்கே பாருங்கள், நிறைய ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கி ஃபுல் டைம் ஊழியக்காரன் என்று சொல்லி கொண்டிருக்க ஊழியக்காரர்கள் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க, ஏந்திரிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, கொஞ்சம் நேரம் பையை தூக்கிட்டு விட போகிறாங்க, திரும்ப என்ன செஞ்சிடறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க, திரும்ப படுத்துக்கிறாங்க, தூங்குறாங்க, திரும்ப இப்படியே இருங்க. விசுவாசி இப்படி தான் இருக்குது. ஊழியக்காரங்களை இன்றைக்கு சுகபோகமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எலியா அங்கே சொல்லி கொடுத்துன்னு போயிருக்கிறார். என்னென்ன எழுந்திரிக்கணும், புசிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், குடிக்கணும், அப்புறம் தூங்கணும். அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இதை நாங்கள் முழுமையாக எலியாவின் வழியில் நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்னு கடைப்பிடிக்கிறாங்க நிறைய பேர். விசுவாசிகளும் இப்படி தான் இருக்குது, ஊழியக்காரர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. அருமையான தேவச்சனமே, புசிப்பதும் குடிப்பதும் நம்முடைய வேலை அல்ல என்பதை இந்த தேவதூதன் அன்ற எலியாவுக்கு அன்னைக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதுனால தான் திரும்ப 2வது செய்யும், நீ போதும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்காதபடிங்க, வா, நீ செய்ய வேண்டிய வேலை வேற இருக்குது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குது, நீ வா, நீ செய்ய வேண்டியது என்ன. அப்படி போய் அவர் சொன்ன பிறகு தான் அங்கே வாசிக்கிற பாருங்கள் 8ஆம் வசனமும், அப்பொழுது அவன் எழுந்திருந்து திரும்பவும் புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போகிறாங்க. ஒரே ஒரு 2 முறை அவன் அப்பம் புசிச்சான், 2 முறை அப்பம் புசிச்சு படுத்தான், எழுந்திரிச்சான், ரெஸ்ட் எடுத்தான். அவனுக்கு இப்போ எங்கே போகிறான்னா 40 நாள். ஓரேப் என்பது சீனாய் மலையை குறிக்கும். இந்த சீனாய் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் குறிக்கும். அப்போ ஓரேப் என்பதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் வரைக்கும் இந்த எலியா என்ன செய்கிறாரு, 40 நாள் அந்த ஆகாரத்தை புசிச்சு 40 நாள் நடந்து போனாராம். அது உண்மையிலே கிரேட்டுங்க. நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதம் முதல் திருவிருந்து ஆராதனைக்கு நான் அப்பமும் அந்த திராட்சை ரசம் புசிக்கும்போது நான் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். ஆண்டவரே, எலியா ஒரு அப்பத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு 40 நாள் அவன் இரவும் பகலும் ஓரேப் மலை வரைக்கும் நடந்து போனானே, அந்த பலனை எனக்கு தாராண்டவரே. அப்படி தான் ஜெபம் பண்ணு. நீங்கள் அப்படி இனிமேல் ஜெபம் பண்ணுங்க. அந்த எலியாவுக்குள்ளே இருந்த அந்த பலன், அந்த அப்பம், அந்த வானத்திலிருந்து வந்த அப்பம், அது வானத்திலேருந்து தானே வந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே யாராவது தயாரித்து கொடுத்தாங்களா? கிடையாது. தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து வந்து மன்னாவை பொழிந்தருளி அவர்களை போஷித்தது போல இந்த எலியாவுக்கும் தேவதூதன் மூலமாய் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவன் புசித்தான். அந்த பலத்தின் மிகுதியால் 40 நாள் இரவு பகல் பாராதபடிக்கே நடந்தான். ஒரு நாள் நடந்ததுக்கே சோர்ந்து போய் படுத்தவன் இப்போ எத்தனை நாள் நடக்கிறான்? 40 நாள் நடக்கிறான். தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தையானது இது உள்ளும் புறம்பும் நமக்கு பலனாய் இருந்து நடத்தினா நீ எவ்வளோ பலகீனம் வந்தாலும் நீ பலனாய் நிற்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு என் பாக்கெட்டு எம்டின்னு நினச்சாலும் நீ சந்தோஷமாக இருப்பாய். ஏனென்றால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்களுடைய பலகீனங்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் பலனாக நிற்பீங்க. அன்றைக்கு அந்த எலியாவுக்குள்ளே இருந்த பெரிய விசேஷித்த கிருபை என்னன்னா, ஒரு முறை அவன் 2 முறை அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்தான். அவன் பலனாய் நின்றான், நடந்து போயிட்டான். இப்போ நடந்து போய் அங்கே ஒரு வார்த்தையை காசிக்கிறோம் பாருங்க. இந்த நடந்து போன ஆள் என்ன பண்ணுறான்னு, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நம்ம பச்சையாக தமிழில் சொன்னால் உனக்கு இங்கே என்ன வேலை, என்ன காரியம்னு இங்கே போட்டிருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு இங்கே வேலையே இல்லை, நீ ஏன் இங்கே வந்து நிற்கிற? இப்போ அப்பா அம்மாலாம் சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை பேசுகிறாங்க. பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல நின்னாங்கன்னா, உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ என்ன செய்ய? கிளம்புங்கிறோமா? அது மாதிரி தான் ஆண்டவரும் எலியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ கெபிக்குள்ள. இவன் சூறச்செடியில் படுத்திருந்தவனை தட்டி எழுப்பினார். அப்புறம் தண்ணியை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு, தூங்க வச்சார், எழுப்பி வச்சார், திரும்ப நடக்க வச்சார். திரும்பவும் அவன் எங்கக்குள்ளே தான் போய் பூந்தான், திரும்ப ஒரு கெபிக்குள்ளே தான் போய் பூந்துருக்குறாங்க. இது ஒரு ஆவிக்குரிய மனசோர்வு. அவன் எவ்வளோ ஒரு பயங்கரமானவன், திரும்பவும் போய் ஒரு கெபிக்குள்ளே ஒரு தஞ்சம் அடைகிறான், ஒரு அரணை தேடிக்கிறான், ஒரு இடத்த தேடிக்கிறான். தனக்குன்னு ஒரு வேளை அவன் நினச்சிருந்துருக்கலாம்,
நம்ம சூறச்செடி கீழே படுத்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு அடையும் தண்ணியும் கிடச்சிச்சு. இப்போ வசதியாக கெபிக்குள்ளே போய் படுத்தா இன்னும் நமக்கு கிடைக்கும்னு நினச்சி கூட என்ன செஞ்சுருக்கலாம், படுத்துருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ செய்ய வேண்டிய வேலை வேறு வேலை இருக்குப்பா, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டுதான் அந்த எலியாவின் மனசோர்வை போக்கும்படியாக தேவன் அவனுக்கு திட்டங்களை கொடுத்தார். அவன் தான் அங்கே போய் 15-16 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோல ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இத்தனை வேலை செய்ய வச்சிருக்கிறார் கர்த்தர். இவன் போய் சூறச்செடி கிளையும் கெபிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தா கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாள் என்ன செய்யாது, தடைப்படாது. ஒருவேளை நம்மளுடைய சக்தியை மிஞ்சின காரியங்களில் கூட நம்ம செய்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் கர்த்தர் அந்த சக்திக்கு மிஞ்சின காரியங்களை செய்வதற்கு நிச்சயமாய் கர்த்தர் பேலன் கொடுப்பாருங்க. ஏன்னா இந்த எலியாவுக்கு அவன் சோர்ந்து போன நேரத்தில் அவன் மனசோர்வெல்லாம் நீக்கி, அவன் பலகீனத்தெல்லாம் நீக்கி, அவன் சிந்தையெல்லாம் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டார். இதுவரைக்கும் அவன் கடந்து வந்த எல்லா சிந்தைகளையும் வாஷ் அவுட் பண்ணி ஒரு புது உற்சாக ஆவியை கொடுத்து, நீ இந்தந்த காரியத்தை போயே செய்யின. செஞ்ச பிறகு தான் அந்த எலியாவை தேவன் அவருடைய ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொண்டாரே ஒழிய அது வரைக்கும் விடவே இல்லை. அருமையான தேவச்சனமே, நாம் இந்த எலியாவை போல எந்தெந்த கபைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறோமோ உன்னை விடவே மாட்டார். நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன்னை கடையாந்திர பூமியின் ஆழத்தில் போய் நீ படுக்கப்பட்டாலும் யோனா மாரி அங்கேயும் உன்னை கண்டுபிடிச்சி இழுப்பார். அல்லது ஆதாமை போல மரத்துக்கு உள்ள நல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது இருந்தாலும் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டு உன்னை கூப்பிடுவார். அதனால் நம்ம ஒரு நாளும் நம்மளோட பலவீனத்தை குறித்தே சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் மன சோர்வடையக்கூடாது. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இப்போ இருக்கிற குட்டி பிள்ளைகள் எல்லாமே சொல்கிற வார்த்தை ஐ ஆம் டிப்ரெஸ்டுங்குது. என்ன வந்துச்சு ஒன்றுமே புரியல. ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை மக்கள் மத்தியில் இன்றைக்கி அதிகமாய் உலாவி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய சபையே நீ ஒரு நாளும் மனசோர்வு அடைய கூடாது. அதுக்காக தான் இந்த சத்தியம் இங்கே போதிக்கப்படுகிறது. நீங்கள் வெளியில் போனால் நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை சேர்த்து 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 பெருசாக்குற உலகம் தான் இந்த உலகம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாலும் பார்த்து மலையை பார்த்து நீ பேசு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித் தருவோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் பெருக 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 இந்த ஆவிக்குரிய பலவீனங்கள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், அகன்று போயிடும். இப்போ ஆவியிலே நீங்கள் பலன் அடைய வேண்டுமானால் நிச்சயமாக நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்போ தான் உங்களை கொண்டு என்னென்ன கர்த்தர் செய்ய வேண்டும்னு திட்டம் வைத்திருக்காரோ அந்த திட்டத்தை உங்களை கொண்டே என்னை கொண்டே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம பலவானை பார்த்தோம், இன்றைக்கு பலவீனம். அன்றைக்கு ஞானிகளை அவர் என்ன செஞ்சார், ஞானவானாய் மாற்றும்படியாக அநேக 2 பேரையும் அன்னைக்கு பலவானாய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் 2 பேரை சொன்னேன். ஒருத்தர் சரீரத்தில் கூனியாக இருந்து அவள் அதிலிருந்து என்ன செஞ்சாள், அந்த பலகீனத்தில் நீக்கப்பட்டாள். ஆவிக்குரிய பலகீனத்தில் சோர்ந்து போன எலியாவை தேவன் தட்டி எழுப்பி அந்த ஆவிக்குரிய சோர்விலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை செய்து முடித்தார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு தேவ சமூகத்தில் நின்னாதான் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை செய்வார். உன் பலவீனத்திலிருந்து நீ நீக்கப்படுவாய். கர்த்தர் நமக்கு பலனாயிருப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.